பேபிகார்ன வச்சு இந்த மாதிரி கிரேவி பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணலைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். பேபிகார்ன நல்லா கொதிக்கிற தண்ணீல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து ஆற வச்சு துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 10 முந்திரிய ஊற வச்சுட்டு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில கொஞ்சம் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி சேர்த்துட்டு இடிச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இதோட 2 வெங்காயத்த பொடியா கட் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இதோட 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி 2 அரைச்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு துருவி வச்சுக்கிற பேபிகார்னும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. இது நல்லா வெந்ததும் பொடியாக கட் பண்ணினா கேப்சிகம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கிற முந்திரி விழுதுகள் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள்.